ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டு இன்றைய தினம் 585வது நாமாவளியாக ஓம் பலினே நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளியும் வலி உள்ளவராக வர்ணிக்கிறது. இறைவன் எல்லா சக்தி வடிவமாக விளங்கக்கூடியவர். சூரனை அழித்தவர் அப்படின்னும் பொழுது சூரனாலே மிகப்பெரிய பராக்கிரமம் உடையவன் அர்த்தம். அந்த அசுரனையே அழிக்கிறார்னா அப்போ எப்பேற்பட்டவராக இருப்பார் அப்படின்றது அந்த ஒரு வார்த்தையிலே புரிஞ்சிக்கலாம். அப்பேற்பட்ட அந்த குமார பரமேஸ்வரன் வீரனாக இருக்கார். இப்போ அந்த அடியார்களுக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பார். வீரன் அப்படின்னா நம்ம நினைப்போம் ஏதாவது பதவிகளோ ஏதாவது ஆயுதமோ இல்லை நிறைய செல்வாக்கோ இருந்தால் வீரனானா கிடையாது. யார் வீரன் அப்படின்னா அவை அழகாக சொல்லுவாள், புலனைந்தும் வென்றான் தன் வீரனே வீரம். ஐம்புலனை யார் அடக்கி ஆள்றானோ அவன் தான் வீரன் அர்த்தம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வீரன் அதுதான் அடையாளம். அதனால தான் விநாயகராகவல்ல கேட்குறாலே, ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணையில் இனிது எனக்கு அருளி அப்படின்னு கேட்பா. அப்படி ஐம்புலனை அடக்கி ஆள தெரிந்தால் அவர்கள் தான் வீரன். அப்பேற்பட்ட வீர சக்தி இறை வழிபாட்டால் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா இறை வழிபாடு பண்ண தான் இந்த காம குரோத லோப மோக மத ஆச்சரியங்கள் எல்லாம் அந்த வீரியமானது விலகும். எப்படி விதை அப்படியே இருந்தால் விதை முளைக்க ஆரம்பிச்சிடும். அதே விதையை வறுத்துட்டால் முளைக்காது. அது மாதிரி வினை வெதும்பிட்டால் திருப்பி அந்த வினை நமக்கு துன்பத்தை கொடுக்காது. அதை ஓட்டக்கூடியவன் தான் குமார பரமேஸ்வரன். நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா துன்பங்களையெல்லாம் போக்கக்கூடியவர். எப்பேற்பட்ட துன்பம் அப்படின்னா அடியார்கள்னால் அனுபவித்து சொல்லியிருக்கா. கொல்லி தலையில் எறும்பு அதுபோல குலையும் என்றன் உள்ள துயரை ஒழித்தருளாய், ஒரு கோடி முத்தன் தெல்லி கொழிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே, வள்ளிக்கு வாய்த்தவனே, மயில் ஏறிய மாணிக்கமே அப்படின்னு வர்ணிப்பார். மனித துன்பத்தை எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னா, ஒரு விறகு கட்டையில் 2 பக்கமே நெருப்பு பிடிச்சிக்கிட்டு நடுவில் இருக்கக்கூடிய நெருப்பு எந்த பக்கம் போனால் தப்பிக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஆன்மா அவ்வளோ துன்பப்படுது. அப்பேற்பட்ட அந்த துன்பம் நிறைந்த இந்த வாழ்க்கையில் உன்னுடைய அருளால் அந்த துன்பங்கள் இல்லாத நிலையான அந்த முக்தியை கொடு. ஏன்னா முக்திக்கு வித்தாக விளங்கக்கூடியவர் அவர் தான். அவர் நினைச்சாலே போகிறோம். நினைவார் கிண்ணம் களையும் கிருபை சூழ் சுடரேன்னு வர்ணிப்பார். கிண்ணம்னா துன்பங்கள். அப்படி எல்லா விதமான துன்பத்தையும் போக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட அந்த பலம் உள்ளவராக வர்ணிக்கிறது இந்த நாமாவளி. ஓம் பலினே நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.